சீசனுக்கு தக்கபடி பயிர் பண்ணாதான் லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஆமா, ஆமா. வாங்க வாங்க. நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாங்க 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 வாங்க. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாப்பா. அதனால என்னப்பா, பல பேர் கலந்துக்கிற நல்ல விசேஷம் தானே, நானும் கலந்துக்கிட்டேன். என்னண்ணே இப்படி சொல்றிய? வீட்டுல விசேஷம் நடக்கும்போது யாராரும் வருவாங்க போவாங்க, ஒருத்தான ஆளா இருக்கணும்லண்ணே. வேலை வெட்டி இல்லாதவங்களாம் வந்துடுறாங்கல்ல. பையன் என்ன பண்றான்? வீட்டில் படிக்கிறான்பா. சைடு குத்துறானே போஸ்ட் மாஸ்டர். பிடெக்கா? சூப்பர்ண்ணே, பெரிய படிப்புண்ணே. இந்த மாதிரி நல்ல படிப்பு படிக்க வச்சாதான் கோடீஸ்வரெல்லாம் தேடி வந்து பொண்ணு கொடுப்பான். அதை விட்டு 5க்கும் 10க்கும் பீத்த துணி தச்சுக்கிட்டு ரவுடி பையன் மாதிரி கழுத்துல கட்சி போட்டுட்டு ஊருக்குள்ள நெஞ்ச நிமித்தி நடந்தான்னு வச்சுக்காங்க, ஒரு பையன் மதிக்க மாட்டானே. பெரிய லெவல்ல படிக்கணும். போஸ்ட் மாஸ்டர் ரொம்ப பேசுறானே, அடி போட்டுறவோ. பேசாம இரு, அவரே ஏன் பெரிய ஆளாக்குற? வா கோபி. வாங்கடா. எப்படிமா இருக்க? வா கோபி. வாப்பா பாண்டி. சடங்குலாம் நல்லபடியா முடிஞ்சா? அந்த நிக்கிறாள் அவதான் என் பெரிய பொண்ணு. யூஜி முடிச்சிருக்கா, அடுத்து பிஜி முடிக்கணும். பிஹெச்டி முடிச்சிடன்னு வச்சுக்கோங்க, லண்டன் அமெரிக்கான கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருவேன். உள்ளூர்ல லோ கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க மாட்டேனே. அதுக்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் என் பொண்ணு கொடுப்பேன். ஏன்பா பொண்ணை வெளிநாடு அனுப்பணுன்ற? ரொம்ப தாளிக்கிறானே, போட்டுறவோ. அண்ணா, சொந்தக்காரன் உறவுக்காரன்னு சொல்லிக்கிறது வேணா பந்தாவா இருக்கும். பண்டம் வேணும்ல, நல்ல அறிவு வேணும், நல்ல படிப்பு வேணும், தகுதி வேணும். அட ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னே, அப்பதானே என் பொண்ணு கொடுக்க முடியும். சும்மா சொந்தம் சொரக்காயின்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு கொடுத்து கஷ்டப்பட முடியுமா? அது இல்லாம என் பொண்ணுங்களோட அழகுக்கு அறிவுக்கும் அந்த லெவலுக்கு தான் மாப்பிள்ளையை பார்ப்பேன். பேசாம இருக்கியா நீ? வாங்க வாங்க, இங்கே நின்று பேசிட்டு இருக்காம உள்ள போய் சாப்பிடுங்க. இன்னும் நம்ம சொந்த பந்தெல்லாம். என்னப்பா சத்தம் கட்டாம போன மாதிரி வந்து நிக்கிறீங்க? எப்ப வந்தீங்க? ஒரு கடுவு முனைய தலையில போடணும், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி, யோசனை பண்ணிக்க. அப்புறம் சாப்பாட்டு வேலைக்கு வந்திருக்கிய? ஆமா, ஊர்ல இருந்து வாடகை சைக்கிள் வந்தீங்களோ? இவன் ஃப்ரெண்டோட பைக்ல வந்தோம். அது கூட ஓசி தானே? என்ன எல்லாரும் ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க அம்மா அப்பா சித்தப்பாலாம்? ஏன் அழுறீங்க? என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? மகா என்ன மகா? சித்தப்பா என்ன? சுமதியை கிண்டல் பண்ணி பேசினப்பா, உடனே மச்சானுக்கு கோபம் வந்து என்னை அடிச்சுட்டாருப்பா. அதை பார்த்து அண்ணங்க 2 பேரும் சாப்பிடாம கோச்சிட்டு போயிட்டாங்கப்பா. இப்ப போகணும்டா அவரை. பேசாம இருங்கப்பா, பிரச்சனையை வெறுசாக்காதீங்க. அவர் பண்ணது 1 2 அந்த பச்சை தண்ணியோட குடிக்காம போயிட்டாங்கப்பா. அழாதீங்கம்மா. அத்தான் நீங்களாவது சாப்பிடுங்க அத்தான். எப்படிமா? பாண்டி வண்டி எடு. இவரை போய் கை நீட்டி அடிச்சுக்க. எப்படி? நான் கிளம்புறேன். என்னப்பா நீயும் கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு போலாம்ல. இங்க சூழ்நிலை சரியில்லை. நாங்க இருந்தாலும் இன்னும் பிரச்சனை பெருசாகும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கிளம்புறோம். வந்ததே வந்திய, சாப்பாட்டு வேலையில சாப்பிடாம போறிய. 2 இலையை போட்டு சாப்பிட்டு சட்டையை காலி பண்ணிட்டு போங்க. காலி பண்றோம். அப்பா குணம் தான் தெரியும்ல, நீங்களாவது சாப்பிட்டு போங்க தான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. போ வரேன். வீட்டை பத்தி எதுவும் சொல்ல வேணாம். வந்ததுல இருந்து எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. சமைக்கிற மாதிரியோ சாப்பிட போற மாதிரியோ தெரியல. அதுக்குதான் உங்க எல்லாருக்கும் உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வந்தோம். சாப்பிடுங்கண்ணே. சாப்பிடுங்கண்ணே. இல்லம்மா, பசி இல்ல. இப்படி சொன்னா எப்படி? மயிலண்ணே நீங்களாவது சொல்லுங்க இவரை சாப்பிட சொல்லி. உப்புமா ஆறுதல, நீங்க சாப்பிடுங்கண்ணே. முடியலம்மா, மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவ வீட்டில் முதல் சடங்கு நல்லபடியா நடத்தணுமே ஆசாசியா கிளம்பி போகணும். இப்போ நொந்து போய் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். என்னன்னே பண்றது? சில நேரங்களில் நம்மளே மீறி எல்லாம் நடந்துருது. எல்லாம் கடவுள் சித்தம். நம்மளை மீறி நடந்தது இல்லப்பா, இது நம்மளால தான் நடந்தது. தாசப்பா ஏதோ விளையாட்ட சொல்ல போக அந்த ஆளுக்கு கோவம் வந்து அவனை அடிக்க, அதுக்கு மேல எங்களுக்கு கோவம் வந்து எல்லாம் ரசாபாசம் ஆயிடுச்சு. இது மனுஷங்களால வந்தது தானே, மத்தியில சாமி எங்க வந்துச்சு? எங்க சீடு சேர்த்துல நம்ம வீட்டு பொட்டச்சின்குள்ள பிரச்சனைகள் வந்துருச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி அங்க போனா அங்க லூசு மச்சான். நம்ம குடும்பத்துக்கு வந்தது சரியில்லையே. அடேங்கப்பா, நீங்க ரத்தினமும் முத்துமா இருக்கீங்க. வந்தவங்க பிற பித்தளையாக்கா. உங்களுக்கு தான் பேச தெரியும், எதையும் பேசாதீங்க அம்மா. சரிம்மா, நீ வாயை பொத்திட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் நமக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதா? புதுசா ஒண்ணு வேணுமா? நீங்க சாப்பிடுங்கண்ணே. பெரியவங்க உங்களால பிள்ளைங்களாம் சாப்பிடாம இருக்காங்க. அங்க பாருங்க, எல்லாம் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க.
ஓ யாருமே சாப்பிடலையா? சாப்பிடுவோம். குழந்தைங்களா சாப்பிடுங்க. ஆரம்பிங்க. நாம கோச்சுக்கிட்டு பாதியிலே கிளம்பி வந்துட்டோம். அந்த கிறுக்கு பைய மாப்பிள்ள நம்ம மேல இருக்க கோவத்தை புஷ்பாட்ட காட்ட போறோம். மயிலு, என்னண்ணே? ஒரு முறை புஷ்பாக்கு ஃபோன் போட்டு பேசுவோமா? அது வேண்டாண்ணே. நம்ம போன் போய் அப்புறம் அந்த ஆள் வந்து போன் எடுத்துட்டானா அப்புறம் அது வேற ஒரு பிரச்சனையில வந்து நிக்கணும். அது இல்ல. புஷ்பா, புஷ்பா சொல்லுமா. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க? என் மக விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி கோச்சிட்டு சாப்பிடாம போயிட்டீங்களேன்னு என் மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? மா தயவு செஞ்சு அழுது எங்களை சங்கடப்படுத்தாதம்மா. ஏற்கனவே நாங்கெல்லாம் நொந்து போய் இங்க உட்காந்துருக்கோம். தப்புதான் தாயி, தப்புதான். பாதியில நாங்க கிளம்பி வந்து தப்புதான். இருந்தாலும் எங்க நிலைமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ராசப்பா குழந்தை மாதிரிமா அமைதோ விளையாட்ட சொல்ல போக உன் புருஷன் எல்லாரும் முன்னாடியும் அவனை கை நீட்டி அடிச்சது நியாயமா? ஏம்மா, தங்கச்சி மவளை கேலி பண்றது ஊர் உலகத்துல நடக்காதுதா? அதுக்காக உன் புருஷன் அப்படி அடிக்கணுமா அவனை? தப்புதான். ஆனா அவர் ஒரு லூசுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைன்னு. ஆமாம்மா, நாங்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இங்க வந்து உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியுது கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு. பரவாயில்லம்மா, எப்படியாவது நாங்க மாப்பிள்ளையை பார்த்து சமாதானப்படுத்துறோம். இந்த மாதிரி நீ அழுதுட்டே இருக்க கூடாது. சாப்பிட்டியாம்மா? இன்னும் இல்லைன்னு. ஐயோ, இந்த பாருமா, நாங்களும் சாப்பிட போறோம். இங்க குழந்தைங்க சாப்பிடலன்ட்டு பக்கத்து வீட்டில் உப்புமா பண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட போறோம். நீயும் ஒரு வாய் சாப்பிடுமா. அழுதுட்டே இருந்து பட்னியா இருக்காத. அண்ணே, எத்தனை பிரச்சனை வந்தாலும் போனாலும் மகா நம்ம வீட்டு மருமகனே, அதை மறந்துடாதீங்க. 2 வீட்டில் அவள் எந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்களும் மயிலன்னும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. சரிம்மா. அவளை வெளியில் கொடுக்குற மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்கண்ணே. என்னால் தாங்கிக்க முடியாது. சரிம்மா, சரிம்மா. ராசப்பா அங்கே தானே இருக்கான்? அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிச்சுண்ணே. நம்ம அம்மா இங்கே அவரை கவனிக்க போகுது. அண்ணே, என் மேலே வருத்தம் ஒன்றும் இல்லையே. உண்மையிலையா? சே, நாங்கள் கிளம்பி வரப்ப நீ அழுதுகிட்டே இருந்தது தான் இன்னும் என் கண் முன்னாடியே நிற்குது. இந்த மாதிரி நீ அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. போய் சாப்பிடு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன வச்சிடுறேன். என்னடா ராசப்பா வந்துட்ட? போங்கண்ணே, நீங்க பாட்டு கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம வந்துட்டீங்க. எல்லாருமே சாப்பிடாம வந்துட்டோம்னா தங்கச்சி பாவம்னு அது மனசு கஷ்டப்படும்ல. அதனாலதான் நான் இருந்து நல்லா சாப்பிட்டேன். டேய், எங்களுக்கு தோணாது உனக்கு தோணிருக்கடா. சரியா பண்ணிருக்கடா நீ. சாப்பிட்டுட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால தானே சண்டையா வந்துச்சு. என்ன உங்களுக்கு என் மேல அவ்வளவு பிரியமானே? இதை தெரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் யோசனை பண்ணியாடா? ஆமாண்ணே, உடனே உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. புறப்பட்டு நேரா இங்க வந்துட்டேன். வா. உட்கார். இந்தா சாப்பிடு. என்னடா பண்ணிட்டு இருக்க? கோத்துட்டு இருக்கேனே. என்னத்த கோர்க்கற? நூல் கோத்துட்டு இருக்கேன். என்னடா 1 மணி நேரம் கோர்த்துட்டு இருக்க? இதெல்லாம் 1 நிமிஷத்துல கோர்க்கணும்டா. என்ன வேலை பார்க்கறப்போ? இந்தா. என்னண்ணா கோத்துட்டேன்னு தனித்தனியா தரீங்க? ஏய், இப்படி அவசரப்பட்டு கோர்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன். இரு, நான் கோர்க்கறேன். இரு. என்னண்ணா இந்த பாட்டு பாடும்போது இந்த வண்டி வந்துருது? ஏய், இந்த பாட்டு மின்சாரத்தை பத்தினது இல்ல, சம்சாரத்தை பத்தினது. சம்சாரம் வரும்போது இந்த பாட்டு பாடாது. என்னண்ணா சாகட்டமா நின்ட்டீங்க? ஈபி வண்டியில காக்கி சட்டை போட்ட ஆம்பளை வந்து இறங்குவான்னு பார்த்தா
கலர்ஃபுல்லா ஒரு பொண்ணு வந்து இறங்குதா? இப்பெல்லாம் எல்லா ஃபீல்ட்லயும் பொண்ணுங்க வந்துட்டாங்கண்ணே. இன்னும் போனா காஜா போற ஃபீல்டுக்கு வந்துடும், பயமா இருக்கு. என்னண்ணே ஓவரா ஊத்து பாக்குறீங்க, ரொம்ப கேட்டுட்டீங்கண்ணே. டேய் ஏன்னா தப்பா பாக்குற? நான் என்ன அந்த பொண்ணைய பாத்துட்டு இருந்தேன்? அது போட்டு ட்ரெஸ் பாத்துட்டு இருந்தேன்டா. அது நல்லா இருந்துச்சுல? தச்சதா இல்ல ரெடிமேடான்னு பாத்துட்டு இருந்தேன்டா. புடவைல என்னன்னா தைச்சது ரெடிமேடுன்னு. ஏன் ஜாக்கெட் இருக்குல்ல, ஜாக்கெட்டை பார்த்தேன். ரொம்ப கேட்டுட்டீங்கண்ணே. ஆமா உங்களை சேர்ந்தேன்ல, வா என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதை பாருங்க மேடம், தட்டினா ஓடுது, மறுபடியும் தட்டினா நிற்கிது. இதே தப்பை தான் திரும்ப திரும்ப செய்கிறாங்க. என்னம்மா, உங்களுக்கு ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு, மீட்டர் சரி பண்ணாம கம்மியா கட்டி ஏமாத்துறீங்களா? ஏமா நான் என்னமா பண்றது, வர்றவங்க தான் ரிப்பேர் பாக்குறாங்க, சரி பண்றாங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்போ உங்களுக்கு லாபம்னு அப்படியே விட்டுறது. கண்டிப்பா உங்க மேல ஃபைன் போட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஃபியூஸை புடுங்கிட்டு போயிடுவோம். என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்களே, ஐயோ. மேடம் என்ன பிரச்சனை? ஓடாத மீட்டரை வச்சு கவர்மெண்ட் ஏமாத்தி இலவசமா கரண்ட் யூஸ் பண்றாங்க. இது தப்பு இல்லையா? நீங்க கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க மேடம். நீங்க பேசுறத பார்த்தாக்க ஆச்சரியமா கரண்ட திருடுறாங்கன்னு சொல்ற மாதிரில இருக்கு. எஸ், மீட்டர் ரிப்பேர் பண்ணாம கரண்ட் யூஸ் பண்ணா திருட்டு தான், மின்சார திருட்டு. ஓஹோ, இந்த மீட்டர் யாரோடது? ஆமாங்க, இந்த மீட்டர் யாரோடதுன்னு கேட்டேன். யார் கொண்டாந்து வச்சது? ஆச்சியை தனியா செஞ்சு கொண்டாந்து வச்சு அதுக்கு நீங்க ரீடிங் எடுக்க வந்தீங்க. பத்தாவதுக்கு உங்க வேலையும் சேர்த்து அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. ஓடாத மீட்டர் அப்பப்ப தட்டி தட்டி ஓட வச்சிட்டு இருக்காங்க. Who are you man? யார் இவரு? நம்மள பத்தி கேக்குறாங்கல்ல, இந்த கேள்விக்காக தான் வெயிட் பண்ணேன். மேடம், இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இதோட கார் ஷெட்ல நான் தையக்கடை வச்சிட்டு இருக்கேன். நீங்க இங்க கரண்ட கட் பண்ணா அது என் தொழிலை பாதிக்கும். அதை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவரோட கடையை முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்கண்ணே, செக் பண்ணுங்கண்ணே. அங்க பெரிய பொக்கிஷமா இருக்க போது சட்டை துணி இருக்கும், ஜென்ஸ் பேண்ட் துணி இருக்கும், சும்மாரா சேல துணி இருக்கும், ஜாக்கெட் துணி இருக்கும். இதை தவிர அங்க குப்பையும் குளமா தான் இருக்கும். அங்க என்ன பெரிய புதையலா இருக்க போது? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்ல மேடம். அதான் சொன்னேன்ல, மீட்டர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. மீட்டரே இல்லையா? ஆமாங்க, எனக்கு தனியா மீட்டர்லாம் கிடையாது. ஆச்சி வீட்ல இருக்க இதே மீட்டர் தான் எனக்கும். இதான் பஞ்சாயத்துல இருக்குல்ல. ஆமாங்க, 2 பேருக்கு ஒரே மீட்டர் கூட தெரியாம என்ன ரீடிங் இருக்க வரீங்க நீங்க? ஓஹோ, கடைன்றது கமர்ஷியல் யூஸ், அதுக்கு யூனிட் ரேட் அதிகம். இது தெரியுமா தெரியாதா? அப்போ இவ்ளோ நாள் இங்க இருந்து கரண்ட் எடுத்து வீட்டு கரண்டா காட்டி இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய சீட்டிங் தெரியுமா? மேடம், சீட்டிங் கிட்டிங்லாம் பேசாதீங்க. ஐ அம் வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆமா, உங்கள மாதிரி ரூல்ஸ் பேசுறவங்க தான் 1 நம்பர் ஃப்ராடா இருப்பாங்க. முதல்ல இந்த ஃபியூஸ் புடுங்குங்க. ஓகே மேடம். உங்களுக்குலாம் ஆக்ஷன் எடுத்தாதான் புத்தி வரும். அண்ணா என்ன கேரியர் எல்லாம் புடிங்க. எது வந்தாலும் மேடத்துல பேசிக்கங்க. மேடம், பேச்சோட இருக்கும்போது திடீர்னு வயலண்டா இறங்குறீங்க. எதுவா இருந்தாலும் ரூல்ஸ் தான், ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், கேரியர் கொடுத்து போங்க மேடம். இருட்டுல வேலை பார்க்க முடியாது மேடம், தொழில் போயிரும் மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க வாடி கேரியர் புடிங்க போனா இதுக்கு என்னடா சொல்யூஷன்? சொல்யூஷன் தானே, நீங்க ஓவரா பேசுனீங்கல, ஆபீஸ் வாங்க என்ன பண்றதுன்னு சொல்றேன். இந்த ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம், என் கேரியர் கொடுங்க ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். உன்னை நான் இப்போ கூப்பிட்டேன்னா எதுக்காக இப்போ வந்து வம்புழுக்கிற? அந்த பொம்பளை வந்துச்சு 2 கத்திட்டு போயிருக்கோம். அதை விட்டு இல்லாத பொருளாக பேசி வம்புழுத்தி இப்போ பீஸு கடை பிடிங்கிட்டு போயிட்டா. வீட்டில் கரண்ட் இல்லாமல் உட்காந்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போற? எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் ஆச்சி. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வரணும். இல்லையாங்காட்டி கடையை காலி பண்ணிட்டு மறுவேலை பாரு. ஆமா அண்ணே, என்னண்ணா பண்றது? எப்படியாவது பேசிதான்டா சரி பண்ணணும். பேசியா? நீங்களா? போங்கண்ணே, பேசாம இதை வச்சு வாய் தச்சுக்கோங்கண்ணே. ஒன்னதானே தைக்கணும், வாடா முதல்ல. புஷ்பா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. வரேங்க. போதும். என்னங்க, என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் மகாவோட டிகிரி எல்லாம் பதிஞ்சிட்டு வரலான்னு மகா சொல்றா. அப்படியா? ஆமாப்பா. நானே உன்னை ஞாபகப்படுத்த நினைச்சோமா. பரவாயில்ல, போயிட்டு வா. அப்ப போயிட்டு வரவா? போயிட்டு வா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிறேன். சுமதி ஸ்கூலுக்கு போயிருக்கா, சாயங்காலம் அவ வந்த உடனே டீ போட்டு கொடுக்க சொல்லி குடிங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? நான் தான் போயிட்டு வர சொல்லிட்டேனே, ஒன்றும் அவசரம் இல்லை. மெதுவா நிதானமா போயிட்டு வாங்க. என்ன? இந்தம்மா, இந்தா செலவு கட்சிக்க. போயிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக்.
விஷயம் உங்க அப்பா கேட்டோடனே சரின்னு சொல்லிட்டாரு? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டு குறைவாரு. எப்போ வருவ, எவ்வளவு நேரம் ஆகும் 100 தடவை கேள்வி கேட்பாரு. இன்னைக்கு என்னடான போயிட்டு நிதானமா வாங்கன்னு சொல்றாரு. பணம்லாம் வேற கொடுத்துருக்காரு. ஏதோ நல்ல மூட்ல இருக்காரு போல. சரி, அவர் நல்ல மூட்ல இருக்கும்போதே நம்ம பேசினபடியே உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காரைக்குடிக்கு போய் மாமாவையும் பார்த்துட்டு வந்துடலாமா? பாவம் வந்தவங்க சாப்பிடாம எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு மனசே ஆறலடி. அவங்கள நேரில் போய் பார்த்து பேசினாதான் எனக்கு மனசு ஆறும். நம்ம திருட்டுத்தனமா மாமா வீட்டுக்கு போயிட்டு வருது அப்பாவுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? வாய கழுவுடி, வா போலாம். ஹலோ, நான் போஸ்ட் மாஸ்டர் பிரைஸோட பேசுகிறேன். வண்டி ரெடி தானே? உடனே என் வீட்டுக்கு எடுத்துட்டு வா. ஓகே. வா கோபி. ஆமாண்ணே. நீ வருவேன்னு நினைச்சேன். என்ன இவ்வளவு பிரச்சனை எடுத்து வச்சிருக்க? ஏண்ணே, யாருண்ணே அந்த பொண்ணு? அது போட்டு இந்த பாடு படுத்துது, பார்க்கவும் சுமாரா இருக்கு. அவங்க என்ன சுமாராவா இருக்காங்க? அவங்க ரொம்ப அழகானவங்க. எங்க இன்ஜினியர் மேடம் கோபி. அவங்க அழகா தான் இருக்காங்க, அதனால தான் ஒரு மாதிரி பார்த்தேன். அவங்களுக்கு மூக்கு மேல கோவம் வருது பாத்தீங்களா? அது அசிங்கமாக்குது. இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது கோபி. நீ வீட்டு கரண்ட் எடுத்து கடைக்கு பயன்படுத்திருக்க. அவங்களா பார்த்து ஃபைன் போட்டா 4000 5000 ஆகும். அதுக்குள்ள அவங்கள பார்த்து கையில காலில் விழுந்தனாலும் சரி பண்ணிரு. சரிண்ணே. மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், கேரியர் மட்டும் கொடுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஆச்சு என்ன கொன்னே விடும் மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ். மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ஒரே இதில் கொடுங்க மேடம், கேரியர் மேடம். மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம். மேடம் மேடம் சொல்ல சார். இந்த 1000 ரூபாய் பணம் வச்சுக்க. இந்த அட்ரஸ் வச்சுக்க. சரி சார். இந்த அட்ரஸுக்கு நேரா போறேன். சாமான் பூரா உன்னோடாம இறக்கி சரி வச்சிட்டு சார். திரும்பி வந்துடுறேன் சார். புரியுதா? புரியுது சார். தண்ணி எப்படி? தண்ணி எதுக்கு சார்? ஏய், சாமான்லாம் இறக்கி வைக்கணும்ல. ஆமா. தண்ணி தாங்க எடுக்கும்ல. எடுக்கணும். அப்ப தண்ணி குடிக்கணும். நான் அனுப்புனாலே அவன் வீட்டுல தாகம் எடுத்தா கூட பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. அதுக்கு தான். ஏன் சார்? என் வீட்டுல கை நனைக்க மாட்டேன்னு போனானுல, நீ அவனுங்களோட வீட்டுல தொண்டை கூட நினைக்க கூடாது. சரி சார். அதுக்கு தான். கிளம்பு சரி. கிளம்பு. அவனுங்க வர வேணுமே வேண்டாம். எடு வண்டிய. ஒரு சாமான் கூட திரும்பி வரக்கூடாது. ஆகட்டும் சார். இறக்கி போட்டு வா. போ. என்ன பண்றானுங்கன்னு பாத்துக்கிறேன்.